குமாரின்னு ஒரு படம் இருக்கும் மலையாளம்ல. அதுல கூட அந்த ஐஸ்வர்யலட்சுமி கேட்பாங்க. அப்ப அவங்க அம்மா பதில் சொல்லுவாங்க. இந்த மாரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒண்ணு அவங்க அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அந்த படத்தோட ஆக்ட்ரஸ். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தா சகிச்சுட்டு வாழுன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒண்ணு அப்படி சொல்ல மாட்டேன். நீ வா பாத்துக்கலாம். சோ அத ஒரு அம்மா பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நம்மளும் நம்ம ஏன் பொண்ணு அவன் சகிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. சோ அந்த மாரி மக்கள் கேட்கறாங்கல்ல. அதாவது அதுலயே நாங்க தப்பு எதுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி தப்பு திருத்திக்கிறதுன்னு சொல்லிடுங்களேன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது ஆக்சுவலி வந்து சினிமா அதோட வேலை கிடையாது. கடத்திட்டாலே போதும். அந்த உணர்வை கடத்திட்டாலே போதும். பதில் நம்ம தான் தேடணும்னு நினைக்கிறேன். ஆனால் சினிமா இதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ஹோப் கொடுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹோப் கொடுத்தா நல்லது. கண்டிப்பாக பல இடத்துல வந்து ஆனா அந்த அதே வந்து எல்லா இடத்துலயும் போய் ஹோப் வேணும். ஏன்பா சோகமா முடிச்சுன்னு கேட்க முடியாது. ஏய் அந்த நிலைமையே சோகமா தான்டா இருக்கு. வாழை மாதிரி. அந்த நிலைமையே சோகமா தான் இருக்கு. நீ போய் அங்க ஹோப் கொடு அப்படின்றால நீ ஹோப்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக அந்த மக்களுக்கு தீர்வு வேணாம். ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி ஹோப் கொடுன்னு கேட்கறது இருக்கு இல்லையா, அது இன்சென்சிட்டிவ். ஆனா என்ன அப்படின்னா அது ஆன்சர் அப்படிங்கிறத விட ஆன்சரை எந்த பக்கம் தேடலாம் அப்படிங்கிறத வந்து திசை காட்டலாம். அது வந்து இந்த திசையில பாருங்கிறது கிடையாது. கொட்டுக்காளியோட ஓப்பன் எண்டிங் வந்து சூப்பரான ஓப்பன் எண்டிங். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து விமன் லிபரேஷன்லாம் பேசிட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாம் நடந்துரும்.